ஹாய் ஹலோ வெல்கம் டு ஏஜே கோச்சிங் சென்டர். நாம் இப்போ சதவீதத்திற்கான சம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். கொஸ்டின் படிக்கிறேன் கேளுங்க. ஒரு வீட்டின் மதிப்பின் 2/7% 2800 எனில் அந்த வீட்டின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 8 லட்சம், ஆப்ஷன் பி 9,80,000, ஆப்ஷன் சி 10 லட்சம், ஆப்ஷன் டி 12 லட்சம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ் 2/7% ஈக்குவல் டு 2800. சரிங்களா? அந்த ஒரு வீட்டின் மதிப்பு வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்ப எக்ஸ் 2/7% ஈக்குவல் டு 2800ங்களா? எக்ஸ் 2/7 இன்ட்டு 1/100 ஈக்குவல் டு 2800. சரிங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு 2/7 இன்ட்டு 1/100 ஈக்குவல் டு 2800. இப்ப நம்ம எக்ஸ் மட்டும் இங்க வச்சுக்கிறோம். சரிங்களா? 2800 இன்ட்டு 100 இன்ட்டு 7/2. 2800 இன்ட்டு 100 இன்ட்டு 7/2. இப்போ இதை வந்து எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பாருங்க. 2 52 100. சரிங்களா? இப்ப 2800 இன்ட்டு 50 மல்டிபிள் பண்ணா என்ன வருது? 350. சரிங்களா? இப்ப இதை வந்து 2800 இன்ட்டு 350 மல்டிபிள் பண்ணோம்னா 9,80,000. இப்ப ஆப்ஷன் பி 9,80,000. இதுதான் அந்த சம்முக்கு உண்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்ப அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு பள்ளியில் 76% மாணவர்கள் ஆண்கள், பெண்களின் எண்ணிக்கை 204 எனில் அந்த பள்ளியின் மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 760, ஆப்ஷன் பி 800, ஆப்ஷன் சி 850, ஆப்ஷன் டி 900 சொல்லி கொடுத்துருக்காங்க. மாணவர்கள் மொத்த எண்ணிக்கை வந்து எக்ஸ்ன்னு நம்ம வச்சுக்கிறோம். சரிங்களா? மாணவர்களுடைய மொத்த எண்ணிக்கைய எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இப்ப பெண்கள் எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க? பெண்கள் வந்து 204. சரிங்களா? இப்ப 76% மாணவர்கள் சொல்லியிருக்காங்களா? அப்ப எக்ஸில் 24% தான் 204 பேர் மொத்தம். சரிங்களா? 100ல 76 போனா எவ்வளவு? 24. அப்ப எக்ஸில் 24% வந்து 204 பேரு. அப்ப 24/100 எக்ஸ் ஈக்குவல் டு 204. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 204 இன்ட்டு 100/24. இப்ப இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பாருங்க. 6×24, 5×20, 1×4. சரிங்களா? 6×6 கால்குலேட் பண்றது பாருங்க. 6×24, 5×20, 1×4. சரிங்களா? அடுத்தது 3×6, 52 100. சரிங்களா? 3×6, 52 100. இப்ப இந்த 51 அப்படியே தான் இருக்கும். இந்த 9 கிடையாது. 1 3 3, 17 3 51. 1 3 3, 17 3 51. இன்னொரு தடவை சொல்றேன் பாருங்க. இப்ப 6×24 ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்றோங்களா? இங்க 5×20, 1×4. சரிங்களா? இங்க 51 இருக்கும். மறுபடியும் 3×6, 52 100. சரிங்களா? 1 3 3, 17 3 51. சரிங்களா? இப்ப 17யும் 50யும் 17யும் 50யும் மல்டிபிள் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு? 850. 17யும் 50யும் மல்டிபிள் பண்ணோம்னா 850. அப்ப பள்ளியில் மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? ஆப்ஷன் சி 850. இதுதான் அந்த சம்முக்கு உண்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்க. ஒரு எண்ணின் 40ல் இருந்து 40 கழித்தால் 40 கிடைக்கும் எனில் அந்த எண் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப இந்த சம் ஒரு எண் வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? ஒரு எண்ணை வந்து எக்ஸ்ன்னு வைக்கிறோம். இப்ப எக்ஸ் இன்ட்டு 40% மைனஸ் 40 ஈக்குவல் டு 40. அதாவது ஒரு எண்ணில் 40% இருந்து 40 கழித்தால் ஆன்சர் வந்து 40 கிடைக்கும் மாதிரி சொல்லியிருக்காங்களா? இப்ப எக்ஸ் இன்ட்டு 40/100 மைனஸ் 40 ஈக்குவல் டு 40. சரிங்களா? இப்ப 40 x/100 ஈக்குவல் டு 40 பிளஸ் 40. இந்த மைனஸ் 40 இந்தாண்ட பிளஸ் 40 வந்துருங்களா?
சரிங்களா? இப்ப 40 x/100 இன்ட்டு 80. சரிங்களா? இப்ப எப்படி போடுறேன்னு பாருங்க. x மட்டும் வச்சுக்கிறோம். 80 இன்ட்டு 100/40. சரிங்களா? இது வரைக்கும் எப்படி இந்த சம் போட்டேன்னு புரிஞ்சுதுங்களா? இப்ப அடுத்து நம்ம எப்படி இதை வந்து கால்குலேட் பண்ணலாம்னு பாருங்க. ஒரு 40 40, 2 40 80. இப்ப 2 இன்ட்டு 100 எவ்வளவு? 200. அப்ப ஆப்ஷன் டி 200. இதுதான் இந்த சம்முக்கு உண்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாங்களா? இப்ப நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு டசன் சோப்புகளின் விலை ரூ 396. அதாவது ஒரு டசன் சோப்புகளின் விலை ரூபாய் 396 எனில் 35 சோப்புகளின் விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப ஒரு டஜன் சோப்புகள் சொல்லியிருக்காங்களா? அப்ப ஒரு டசன்னா என்ன? 12. அப்ப இப்ப 12 சோப்பு வந்து விலை வந்து 396 ரூபான்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்ப 35 சோப்புகளின் விலை வந்து என்னன்னு சொல்லி நமக்கு கேக்குறாங்க. இப்ப 12x = 35 பெருக்கல் 396. அப்ப x = 35 பெருக்கல் 396 டிவைடட் பை 12. புரியுதுங்களா? 12 சோப்புகள் விலை வந்து 396 ரூபான்னு சொல்லிட்டாங்க. 35 சோப்புகளின் விலை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப 35 பெருக்கல் 396/12 இதை வந்து கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு 35 சோப்புகளின் விலை என்னன்னு தெரிஞ்சிடும். பாருங்க எப்படி டிவைட் பண்றேன்னு பாருங்க. 6 2 12, 1 2 9 2 18, மீதி ஒன்று இருக்கும் 8 2 16. சரிங்களா? அடுத்தது 3 2 6, 9 2 18, 9 2 18, 1 3 3, 33 3 99, 1 3 3, 33 3 99. இப்ப 35 பெருக்கல் 33 இதை மல்டிபிள் பண்ணோம்னா 1155. இப்ப ஆன்சர் என்ன? 1155 எங்க இருக்கு? ஆப்ஷன் சி 1155. இதான் அந்த சம்முக்கு உண்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த சம் பாருங்க. ஒரு பழைய காரின் விலை 45,000 ரூபாய். அதன் விலையில் 15% குறைவு எனில் இப்பொழுது அதன் புதிய விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப 45,000 ரூபாங்களா அந்த பழைய காரோட விலை? 45,000 ரூபாய்க்கு 100%ங்களா? அப்ப அதன் விலையில் 15% குறைவுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப 85% எப்படி வந்ததுன்னா 100 மைனஸ் 15% மைனஸ் பண்ணோம்னா 85% நமக்கு வந்துடும். இதுதான் வந்து புதுசு. சரிங்களா? இப்ப 45,000 பெருக்கல் 85/100. சரிங்களா? 45,000 பெருக்கல் 85/100. இப்ப இந்த 2 சைபருக்கு இந்த 2 சைபர் அடிச்சிடலாம். சரிங்களா? இப்ப 450 பெருக்கல் 85 இதை மல்டிபிள் பண்ணோம்னா 38,250. இதுதான் இந்த சம்முக்கு உண்டான ஆன்சர். எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ 38,250. சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த சம் பாருங்க. ஒரு புத்தகத்தின் விலை முதலில் 25% குறைக்கப்பட்டு பின் 20% கூட்டப்பட்டது எனில் விலையில் ஏற்படும் மாற்றம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம வந்து அசல் விலை வந்து 100% வச்சுக்கிறோம். சரிங்களா? 100% நம்ம வச்சுக்கிறோம். இப்ப முதலில் 25% குறைக்கப்பட்டுன்னு சொல்லியிருக்காங்களா? அப்ப 100ல 25 போனா எவ்வளவு? 75%. அடுத்து 20% கூட்டப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 100 பிளஸ் 20 ஈக்குவல் டு 120%. சரிங்களா? இப்ப 120/100 இன்ட்டு 75/100 இன்ட்டு 100. இப்ப இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு என்னென்ன ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? இப்ப இது எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பாருங்க. இந்த 100க்கு இந்த 100 அடிச்சிடறோம். சரிங்களா? I2 10 0, I2 10 0, R2 12 0. சரிங்களா? அடுத்தது 5ஆம் வாய்ப்பாடுல போடலாம். இது வந்து 5 50, ஓரஞ்சு 5, மீதி இங்க 2 இருக்கும். I5
25 சரிங்களா. அடுத்து ஓர் 10 10, 6 10 60. இப்ப 5 × 6 எவ்வளவு? 90. 5 × 6 எவ்வளவு? 90. இப்ப அசல் விலை 100 சொன்னோமா, 100ல 90 போனா எவ்வளவு? 10 சரிங்களா. 10. அப்ப 10% குறையும். 10% குறையும். இதுதான் அந்த சம்முக்கு உண்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த சம் பார்க்கலாம். தேங்க்யூ.